வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காயை வச்சுட்டு ஒரு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது எல்லா ரைஸ்க்கும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு கோவக்காய் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் பீஸாக தின் ஸ்லைஸாக நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா, குண்டு உளுந்து, அது கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வறுத்துக்குங்க ஆயில் இல்லாமல். அது கூட தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டு அதையும் வறுத்துக்கிட்டு நம்ம வந்து அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு தூள் போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணுங்க. அது கூட வந்து நிலக்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா லைட்டாக இது பண்ணால் போதும். உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கணும். பொடி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில், அதே கடாயில் ஆயில் விட்டுட்டு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கோவக்காயை போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க நல்ல ஒரு அந்த கோவக்காய் நல்லா குக் ஆயிரும். ஏன்னா நம்ம தின்னாக கட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வறுத்த வந்து மசாலா கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோவக்காய் ஒரு பாதி குக்கான அளவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிட்டு தனித்தனியாக இருக்கும். இந்த டைமில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை மேலே தூவிக்கலாங்க. தூவிட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இது ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக லைட்டாக அந்த நிலக்கடலை தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம், அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கோவக்காய் செய்கிறப்ப இந்த முறையை நீங்கள் வந்து இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் பாருங்கள், நம்ம கோவக்காய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.